भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यदेशनाधिने। जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण मंत्र की श्रील प्रभुपाद की जय। टाइगर अभिमानंदे हरे कृष्ण। ओके ரெண்டு பேர் இருக்காங்க. ஈஸ்வர் ஜெயசம் நீங்கள் ஃபஸ்ட்டு படிங்க, அதுக்கு டெல்லி கூட படிப்பார். வசுதேவன் நடத்தை கம்சனுக்கு மகிழ்ச்சி இருந்தது, அதுலேருந்து படிக்கணும். ஹரே கிருஷ்ண குரு. வசுதேவரின் நடத்தை கம்சனுக்கு மகிழ்ச்சியை தந்தது. வசுதேவர் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றியது கண்டு அவன் ஆச்சரியமடைந்தான். அதனால் அவரிடம் இரக்கம் கொண்டு பின்வருமாறு பேசலானான். அன்புள்ள வசுதேவரே, இந்த குழந்தையை நீர் என்னிடம் தர வேண்டாம். இந்த குழந்தையால் எனக்கு அபாயம் ஏற்படுவதில்லை. உமக்கும் தேவகைக்கும் பிறக்கும் 8வது குழந்தை என்னை கொல்லும் என்றுதான் நான் சொல்ல கேட்டேன். அனவாசியமாக இந்த குழந்தையை நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இதை நீர் எடுத்து செல்லலாம். வசுதேவர் தம் முதல் குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பிய போது கம்சனின் செயலால் திருப்தி அடைந்து இருந்தார் என்றாலும் அவனை அவரால் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் கம்சன் கட்டுக்கடங்காதவன். எந்த நாத்திகனும் தன் வாக்கில் நிலைத்து நிற்பதில்லை. புலன்களை அடக்க முடியாதவன். தன் தீர்மானத்தை தவறாமல் நிறைவேற்றுவது என்பது இயலாத காரியம். சிறந்த அரசியல் பண்டிதரான சாணக்கியர் கூறுகிறார், அரசியல்வாதிகளையும் பெண்ணையும் ஒருபோதும் நம்ப வேண்டாம். மற்றற்ற புல இன்பங்களில் ஈடுபட்டிருப்பவன் உண்மையுள்ளவனாக ஒருபோதும் இருக்க மாட்டான். அவனிடம் நம்பிக்கை வைப்பதற்கில்லை. அப்போது நாரத மாமுனிவர் கம்சனிடம் வந்தார். கம்சன் வசுதேவரிடம் கருணை காட்டியதையும் அவரின் முதற் குழந்தையை அவன் அவரிடம் திருப்பி கொடுத்து விட்டதையும் அவர் கேள்விப்பட்டிருந்தார். கிருஷ்ணரின் வருகையை துரிதப்படுத்துவதில் அவர் மிகுந்த அக்கறை கொண்டிருந்ததால் நந்த மகாராஜாவும் விருந்தாவனத்தில் வாழ்ந்த கோபாலர்களும் கோபிகைகளும் மறுபக்கத்தில் வசுதேவரும் அவரின் தந்தையான சூரசேனரும் யது வம்சத்தின் விரிசியான குடும்பத்தைச் சேர்ந்த அவரின் உறவினர்களும் பகவானான கிருஷ்ணனின் வருகைக்காக காத்திருப்பதற்காக கம்சனிடம் கூறி எச்சரித்தார். இந்த குடும்பங்களின் நண்பர்களாகவும் ஆதரவாளர்களாகவும் பிறந்துள்ள தேவர்களை பற்றியும் நாரதர் கம்சனுக்கு எச்சரித்தார். கம்சனின் நண்பர்களாகவும் ஆலோசகர்களாகவும் அமைந்தவர்கள் எல்லோரும் அசுரர்களே. அசுரர்கள் எப்போதும் தேவர்களிடம் அச்சம் கொண்டவர்கள். இவ்வாறாக பல குடும்பங்களில் தேவர்கள் பிறந்திருப்பதை பற்றி நாரதரிடமிருந்து கேள்விப்பட்ட கம்சன் எச்சரிக்கை அடைந்தான். தேவர்கள் ஏற்கனவே வந்துவிட்டதால் விஷ்ணுவும் விரைவில் தோன்றுவார் என்பதை அவன் வசுதேவரையும் தேவகையும் பிடித்து சிறையில் இட்டான். சிறையில் இரும்பு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருந்த வசுதேவரும் தேவகையும் ஆண்டுதோறும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். ஒவ்வொரு குழந்தையும் விஷ்ணுவின் அவதாரமாக இருக்கக்கூடும் என்று எண்ணிய கம்சன் அவை ஒவ்வொன்றையும் கொன்றான். குறிப்பாக அவன் 8வது குழந்தையிடமே அச்சம் கொண்டிருந்தான். என்றாலும் நாரதரின் வருகைக்கு பிறகு எந்த குழந்தையும் கிருஷ்ணராக இருக்கக்கூடும் என்று அஞ்சினான். எனவே தேவகைக்கும் வசுதேவருக்கும் பிறக்கும் எல்லா குழந்தைகளையும் கொள்வது உசிதம் என அவன் கருதினான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவருக்கு. ஏன்னா கம்சன் ரொம்ப மோசமான ஆள். வசுதேவர் வாக்கு தவறாதவர். அதனால என்ன பண்றாரு, ஒரு குழந்தையா கொண்டு போய் கொடுக்குறாரு. எவ்வளோ இது பாருங்க. ஸோ இந்த குழந்தையால் எனக்கு அபாயம். அப்போ கூட கம்சன் கூட கொஞ்சம் திருந்திட்டார். அவர் என்ன பண்ணுறார், இந்த குழந்தைங்க நான் அபாயம் இல்லை, நான் விட்டுறேன் அப்படின்றார். ஆனால் வசுதேவர் தெரியும் இந்த மாதிரி அரக்கனுடைய பேச்சு நிலச்சி நிற்காது. திருப்பி என்ன பண்ணுவாங்க, அவங்க மாறி பேசுவாங்க. அதனால் அந்த குழந்தையை திருப்பி கொண்டுருவார் அவர். ஏன்னா பாருங்கள், சாணக்கிய சொல்கிறாரு, அரசியல்வாதிகளையும் பெண்ணையும் ஒருபோதும் நம்ப வேண்டாம். வி கேன் பிலீவ் போத் பொலிட்டீஷியன் அண்ட் லேடிஸ். லேடிஸ் தான் இங்கே என்ன சொன்னாங்க, பெண்ணா
கிருஷ்ண உணர்வு இல்லாத பெண்ணுன்னு பிரபுபாதர் நிறைய விட விளக்கம் சொல்லிட்டார். ஓகே, பெண்கள்னாலே கிருஷ்ண உணர்வு இல்லாத பெண்களை தான் இங்கே குறிக்குது. கிருஷ்ண உணர்வுக்கு வந்த 16 மாளிகைகள் சேன் பண்ணுற பெண்கள் விஷயம் அவங்கெல்லாம் வந்து பக்தர்கள். அவங்களுக்கும் ஒரு ஆண் பக்தருக்கும் வித்தியாசம் கிடையாது. மாம் ஹி பாத்த வேபாசிதா ஏபி ஷூவி பாப்பையோடையும் ஸ்திரியா வைசியா சதா சூத்ரா ஸ்தேபியாந்தி பராங்கதி எல்லாரையும் ஒரே மாதிரி தான் கிருஷ்ணர் வந்து நடத்துகிறார். பெண்களாக இருந்தாலும் சரி, சூத்ராக இருந்தாலும் சரி, வயசாக இருந்தாலும் சரி, வயசாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஆச்சரியமாக இருந்தோடனே நாரதர் என்ன பண்ணுறாரு, நாரதருக்கு வந்து கிருஷ்ணர் சீக்கிரம்னு ஆசை. அதனால் என்ன பண்ணுறாரு, கம்சனை தூண்டி விடுறாரு. நீ என்ன இப்படி விட்டுட்ட, எந்த குழந்தை வேணாலும் இருக்கலாம், ஒரு தாமரை பூவை காட்டிட்டு எந்த இதழ் ஃபஸ்ட் எதழ்னு கேட்குறாரு. உடனே இதை சொன்ன உடனே திருப்புறாரு. இப்போ எந்த இதழ் கண்டுபிடிக்கலாம் தெரியல அவனுக்கு கம்சனுக்கு. இந்த மாதிரி எந்த குழந்தை வேணாலும் கிருஷ்ணனாக இருக்கலாம், முதலேருந்து 8ஆவதா கடைசியிலேருந்து 8ஆவது முதலையா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் கொலை பண்ணாரு. எதில் கூட இருக்கலாம்னு சொன்னோன்னா அவன் என்ன பண்ண எல்லா குழந்தையும் கொல்ல வச்சார். ஓகே, ஸோ அதனால் அவன் நிறைய தவறு பண்ணான்னா கிருஷ்ணர் சீக்கிரம் வருவாருங்கிறதுக்காக நாரதர் என்ன பண்ணார், இந்த மாதிரி பண்ணார். ஓகே ஓகே, டெல்லி பருவம் நீங்கள் படிங்க. கம்சன் இந்த முடிவு எடுத்துட்டீங்களா? 23ஆவது பக்கம், 23ஆவது பக்கம் 2வது பேராகிராஃப் படிங்க. சின்ன சின்ன நான் படிச்சது அடுத்ததுல இருந்து அவங்கள படிக்க. கம்சனின் இந்த முடிவு புரிந்து கொள்ளக்கூடியதே. உலகில் பல அரசர்கள் தம் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தம் தந்தை, சகோதரன் அல்லது முழு குடும்பங்களையும் நண்பர்களையும் கொன்று விடுவது அவ்வப்போது நடைமுறையில் இருந்து வந்துள்ளது. இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஏனென்றால் அசுரர்கள் தம் கொடிய அபிலாசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக யாரையும் கொல்லக்கூடியவர்கள். நாரதரின் கருணையால் கம்சன் தன் முந்தைய பிறவியை பற்றி அறிய முடிந்தது. அவன் தன் முந்தைய பிறவியில் காலநேமி என்ற அசுரனாக பிறந்து விஷ்ணுவால் கொல்லப்பட்டதை அறிந்தான். போஜ வம்சத்தில் பிறந்த காரணத்தால் கம்சன் யது வம்சத்தின் பரம வைராகிய தன்னை கருதினான். கிருஷ்ணர் அந்த யது வம்சத்தில் பிறக்கவிருந்ததால் அவர் தன்னை முந்தைய பிறவியில் கொன்றதுபோல் இப்போதும் கொல்லவர் என்று மிகவும் அஞ்சினான். கம்சன் முதலில் தன் தந்தையான உக்ரசேனரை சிறையில் இட்டான். ஏனெனில் யது போஜா மற்றும் அந்த வம்சங்களின் பேரரசராக அவர் விளங்கினார். வசுதேவரின் தந்தையான சூரசேனரின் ராஜ்யத்தையும் அவர் பிடித்திருந்தார். இதனால் அவர் தன்னை இப்பகுதிகளின் அரசராக பிரகடனம் செய்து கொண்டார். பக்தி வேதாந்தா எழுதிய கிருஷ்ணா என்னும் நூலின் முதல் அத்தியாயமான கிருஷ்ணரின் வருகை இவ்வாறு நிறைவு பெறுகிறது. அரக்கர்கள் இந்த மாதிரி தான் எண்ணங்கள் இருக்கும். எப்படி இன்னும் விரிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். அதனால் நாரதருடைய கருணையினால் கம்சனுக்கு முந்தின பிறவி நான் வந்துச்சு, காலநேமி. ஓகே, ஸோ அதனால் காலநேமி வந்து அதனுடைய குழந்தைங்கள்லாம் கொல்லுவான்னு சொல்லி ஒரு சாபம் இருக்குது, ஹரண்யகசிபு கொடுத்த சாபம். அந்த சாபத்தின்படி இப்போ காலநேமி கம்சனாக பிறந்து அந்த குழந்தைங்கள்லாம் கொல்றான். ஓகே, இதெல்லாம் காலநேமியோட குழந்தைங்க முதல் பிறவியில். இந்த குழந்தைகள் ஆக்சுவலாக மரிச்சியோட பசங்க. கரெக்டாக, மரிச்சியோட பசங்க. மரிச்சி என்ற ஒரு பெரிய முனிவர், அவருடைய பசங்க. அவங்க பிரம்மாவை பார்த்து சிரிப்பாங்க அவர் சின்ன தவறு பண்ணும்போது. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாபம் வந்துடும். ஓகே, நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த அபராதம் பண்ணதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி பல பறவைகள் எடுத்து கடைசியில் தான் விடுதலை கிடைக்குது. ஓகே, அதனால் அபராதம் வந்து ரொம்ப டேஞ்சர். அத்தியாயம் 2 டெல்லி பிரபு, அத்தியாயம் 2. ஓகேவா பிரபு? அத்தியாயம் 2 படிங்க. அத்தியாயம் 2ங்களா? ஆமாம்மா, சரிங்க பிரபு. சரி பிரபு. கர்ப்பத்தில் இருந்த கிருஷ்ணத்துக்காக தேவர்களின் பிரார்த்தனை. கம்சராஜன் யது போஜ மற்றும் அந்தக வம்ச அரசர்களின் ராஜ்யங்களை தேர்ந்த சூரசேனரின் ராஜ்யத்தை கைப்பற்றுவது மட்டுமின்றி பிரம்மர, பசு, சானூரர், திருவரச, அகாசூர, முஸ்திக, அரிஷ்ட, உதுவித, பூதன, ஏசி, ஏனுகா ஆகிய அசுரர்களுடன் உடன்படிக்கைகளும் செய்து கொண்டான். அது சமயம் தற்போது பீகார் என்று அழைக்கப்படும் அரசியல் சாமர்த்தியத்தால் பெற்றிருந்த கம்சனின் அந்த நாளில் பலமிக்க அரசனாக விளங்கினான். மேலும் கணாசூரன், பௌமாசூரன் ஆகிய ஆதரவை பெற்று தன் பலத்தை அதிகப்படுத்திக் கொண்டான். பின்னர் கிருஷ்ணர் பிறப்பிலிருந்த யது வம்சத்தோடு மிகுந்த பகைமையோடு காட்டத் துவங்கினார். கம்சனால் துன்புறுத்தப்பட்ட யது போஜ வம்ச அந்த வம்சத்து அரசர்கள் குரு, பாஞ்சாலம், கேசயம், சால்வம், தர்ப்பம்,
விசர்கம், விதேசம், கோதகம் ஆகிய நாடுகளில் தஞ்சம் புகுந்தனர். போத அந்த நாடுகளை சம்பன் நிலைகுலை செய்தான். அப்போது பாரத வருஷம் என்று அழைக்கப்பட்ட பெரும் நிலப்பகுதியில் கம்சன் தன் நிலையை மிகவும் பலப்படுத்திக் கொண்டான். தேவகி மற்றும் வாசுதேவரின் 6 குழந்தைகள் ஒன்றன் பின் ஒன்றாக கம்சன் கொலை செய்த போது அவனின் பல உறவினர்களும் நண்பர்களும் அவனிடம் சென்று அந்த பாவகரமான செயலை மீண்டும் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டனர். ஆனால் இறுதியில் அவர்கள் எல்லோரும் கம்சனின் புகழ்பாடப்பவர்களுக்கு மாறினர். தேவகி 7வது முறையாக கர்ப்பவதியான போது கிருஷ்ணரின் வியாபகமான அனந்தன் மற்றும் அவரின் கர்ப்பத்தில் தோன்றினர். தேவகி மிகுந்த மகிழ்ச்சியும் அதே சமயத்தில் வருத்தமும் அடைந்தார். விஷ்ணு தன் கர்ப்பத்தில் இந்த இடம்பெற்றிருப்பதில் அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் அதே சமயம் குழந்தை பிறந்ததும் கம்சன் அதை கொண்டு விடுவானே என்பதில் வருத்தம். அப்போது முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் எதிர்குல வம்சத்தில் அவல நிலைக்கு இறங்கி தனது உள்சக்தியான யோக மாயையை தோன்றும்படி பதிலும் பணித்தார். பிரபஞ்சத்தின் அதிபதியான கிருஷ்ணர் குறிப்பாக யதுவம்சத்தின் அதிபதியுமானார். யோக மாயை புருஷோத்தமரான முழு முதற் கடவுளின் பிரதான சக்தியாகும். அவருக்கு பல்வேறான சக்திகள் உண்டென்று வேதங்கள் கூறுகின்றன. பாரசீக சக்திகள் பல்வேறான சக்திகளும் உள்ளும் புறமுமாக இருக்கிறன. எல்லா சக்திகளும் தொலையானது யோகமாயை எனும் சக்தியாகும். எக்காலமும் அலங்கரிக்கப்பட்டிருப்பதும் அழகிய பசுக்கு நிறைந்ததுமான நிஜ பூமியில் பிருந்தாவனத்தில் தோன்றுமாறு கிருஷ்ணர் யோகமாய்க்கு கட்டளையிட்டார். பிருந்தாவனத்தில் நந்த மகாராஜாவும் யசோதாராணியும் வசித்த அந்த இல்லத்தில் வசுதேவரின் மனைவியர்களும் ஒருவரான ரோகிணியும் வசித்து வந்தார். ரோகிணி மட்டுமின்றி யதுகுல வம்சத்தை சேர்ந்த பலர் கம்சனின் கொடுமைகளுக்கு அஞ்சி நாட்டின் பல பாகங்களில் சிதறி போயிருந்தனர். இவர்களில் மலை குகைகளும் கூட வசித்தார்கள். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. ஸோ இது மாதிரி கம்சன் வந்து தன்னுடைய இடத்த வந்து பலப்படுத்திக்கிறான். எப்படி நம்ம இன்னும் பெரிய ராஜா ஆகிறதுன்னு சொல்லிட்டு இதுதான் இந்த மாதிரி அரக்கர்கள் வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக மற்றவங்க எப்படி கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ எல்லோரும் சொல்லி சொல்லி பார்க்குறாங்க கம்சனுக்கு இது மாதிரி கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. கம்சன் வந்து கெட்ட காரியங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சொல்ல கொடுத்துருங்க, பராச சக்தி விவிதை சூயத்தே ந தஸ்ய காரியம் கரணம் சவித்தியதே ந தத் சமதிகஷ திருஷ்யதே பராச சக்தி விவிதை சூயத்தே ஸ்வபாவிக்கு ஞான பல கிரியச்ச. கிருஷ்ணருக்கு பலவிதமான சக்திகள் இருக்கிறன. அந்த சக்திகள் எல்லாமே அது எண்ணற்ற காரியங்களும் புரிய உள்ளது. ஓகே, அது எல்லாம் இண்டிபெண்டாக இருந்தாலும் அவர் கிருஷ்ணர் தான் என்னது அவருக்கு மாஸ்டர். சக்திமான் சக்தி சக்திமான். ஸோ அந்த மாதிரி இதில் எல்லா சக்திகளும் தனியானது யோகமாயா சக்தி. ஸோ அதோடைய சார்பில் தான் எல்லா பக்தர்களும் இருக்காங்க. யோகமாய கட்டில் தான் எல்லா பக்தர்களும் இருக்காங்க. ஓகே, சில பேர் பாருங்கள் மலை குகைகளில் கூட வசிச்சுருக்காங்களாம் எது வம்சக்காரங்க. சில பேர் கம்சனுடைய கொடுமைக்கு அஞ்சி நாட்டின் பல பாகங்களில் சிதறி போயிருந்தனர். அவர்களில் சிலர் மலை குகைகளிலும் கூட வசித்தார்கள். ஓகே, மலையாளம் படிக்கிறீங்களா? பகவான் இது ஃபாலோ பண்ணுறீங்களா? படிங்க. பகவானான கிருஷ்ணர் யோக மாயைக்கு இவ்வாறு கூறினார். தற்போது கம்சனின் சிறையில் தேவகியும் வசுதேவரும் உள்ளனர். தேவகியின் கர்ப்பத்தில் என் முழு வியாபகமான சேஷன் இருக்கிறான். சேஷனை நீ தேவகியின் கர்ப்பத்திலிருந்து ரோகிணியின் கர்ப்பத்துக்கு மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்வாயாக. இதன் பிறகு நான் எனது முழு சக்தியுடன் தேவகியின் கர்ப்பத்தில் தோன்றப் போகிறேன். அப்போது நான் தேவகி மற்றும் வசுதேவரின் மகனாக தோன்றுவேன். நீ பிருந்தாவனத்தில் நந்தனுக்கும் யசோதைக்கும் மகளாக பிறப்பாயாக. நீ எனது சகோதரியாக பிறப்பதால் தூபம், தீபம், புஷ்பம் போன்ற சிறப்பான பொருட்களை உனக்கு அர்ப்பித்து மக்கள் உன்னை வணங்குவார்கள். அவர்களது புலன் திருப்திக்கான ஆசைகளை நீ விரைவாக திருப்தி செய்வாய். துர்கை, பத்ரகாளி, விஜயா, வைஷ்ணவி, குமுதா, சந்திகா, கிருஷ்ணா, மாதவி, கன்யகா, மாயா, நாராயணி, ஈசானி, சாரதா, அம்பிகா என்ற வெவ்வேறான உன் வெளிப்பாடுகளை இவ்வுலக இச்சைகளின் பூர்த்தியை நாடுபவர்கள் வழிபடுவார்கள். உன்னதமான சக்தி உள்ளவரும் உன்னதமான சக்தியுமான கிருஷ்ணரும் யோக மாயையும் அண்ணன் தங்கையாக பிறந்தார்கள். சக்தியை உடையவருக்கும் சக்திக்கும் அவ்வளவாக வேறுபாடு இல்லை என்றும் சக்தி எப்போதும் சக்தியை உடையவருக்கு கட்டுப்பட்டவள்
பௌதிக நலன்களை நாடுபவர்கள் சக்தியை வழிபடுவார்கள். ஆனால் பரம ஞானத்தை நாடுபவர்கள் சக்தியுடையவரை கிருஷ்ணரை வழிபடுகிறார்கள். கிருஷ்ணர் உன்னதமான சக்தியுள்ளவர். பௌதிக உலகின் உள்ளுரையும் சக்தி துர்கை. உண்மையில் வேத நாகரிகத்தின்படி வாழ்பவர்கள் சக்தியை உடையவரையும் சக்தியையும் வழிபடுகிறார்கள். விஷ்ணுவுக்கும் தேவிக்கும் பல்லாயிரக்கணக்கான ஆலயங்கள் உள்ளன. சில வேளைகளில் அவர்கள் இருவரும் ஒரே சமயத்தில் வழிபடப்படுகிறார்கள். கிருஷ்ணரின் புறசக்தியான துர்கையை வழிபடுபவர்கள் எல்லா விதமான இக உலக வெற்றிகளையும் எளிதில் பெறலாம். ஆனால் பரமான நிலைக்கு உயர்த்தப்பட விரும்புபவர்கள் கிருஷ்ண உணர்வு முறையில் சக்தி உடையவரை வணங்க வேண்டும். தனது வெளிப்பாடான அனந்தன் தேவகியின் கர்ப்பத்தில் இருந்ததையும் கிருஷ்ணர் யோக மாயைக்கு கூறியிருந்தார். ரோகிணியின் கர்ப்பத்துக்கு பலவந்தமாக இழுக்கப்பட்டதால் சங்கர்ஷ்ணர் என்று அழைக்கப்பட்டு ரமணம் எனப்படும் உன்னத ஆனந்தத்தை தரவல்ல ஆன்மீக பலத்தை உடையவர் அவர். எனவே அனந்தன் தோன்றிய பிறகு அவர் சங்கர்ஷ்ணர் என்றும் பலராமன் என்றும் அழைக்கப்பட்டார். நாயம் ஆத்ம பல இனே நலப்ய என்று உபநிஷத்தில் கூறப்பட்டுள்ளது. பலராமனின் போதிய உதவியின்றி ஒருவன் பரம்பொருளையோ வேறு எவ்விதமான ஆத்மானுபவத்தையோ பெற முடியாது என்பது இதன் கருத்து. பலம் என்றால் உடல் பலம் அல்ல. உடல் பலத்தால் யாரும் ஆத்ம பலம் பெற இயலாது. பலராமன் எனும் சங்கர்ஷ்ணர் அளிக்கும் ஆத்ம பலத்தின் உதவியால் தான் ஒருவன் ஆத்ம ஞானம் பெற இயலும். அனந்தன் எனும் சேஷன் எல்லா கிரகங்களையும் அவற்றின் நிலைகளில் நிலைபெற செய்துள்ளார். பௌதிக விஞ்ஞானம் இதை புவியீர்ப்பு சக்தி என்று அழைக்கிறது. உண்மையில் இது சங்கர்ஷ்ணரின் பலத்தால் நிகழ்வதே. பலராமன் எனும் சங்கர்ஷ்ணர் ஆன்மீக பலம் தரும் மூல ஆன்மீக குரு. எனவே பலராமனின் அவதாரமான நித்யானந்த பகவான் மூல ஆன்மீக குரு ஆவார். ஆன்மீக குரு முழுமுதல் கடவுளாகிய பலராமனின் பிரதிநிதி. அவரிடம் இருந்து ஆன்மீக பலம் பெறப்படுகிறது. ஆன்மீக குரு கிருஷ்ணரின் கருணையின் வெளிப்பாடு என்று சைத்தன்ய சட்டாமிரதம் உறுதிப்படுத்துகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டுருக்காங்கல்ல, ஆன்மீக குரு பற்றி கடைசியில் சொல்லியிருக்காங்க. உனக்கு எங்கேன்னு தெரியுதா நீ எந்த பாயிண்ட்டு? 24th பேஜ் இல்லையா? That's ordered by 24 எனக்கு யோகமாயா எனக்கு ஓகே 25 சரி பழைய புக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாயமாத்ம பலஹீனேன லப்யா. நாயமாத்ம பலஹீனேன லப்யா இன்னொரு ஸ்லோகம் இருக்குது. ஓகே, ஸோ பலராமனுடைய சக்தி இல்லாமல் நம்மளுடைய திறமையினாலேயோ நம்மளுடைய படிப்பறிவினாலேயோ பகவானை புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, ஆத்ம அனுபவத்தை புரிஞ்சுக்கொள்ள முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். பலம்னா உடல் பலம் கிடையாது. தவறாக சில ஆன்மீக அமைப்புன்னு சொல்லிட்டு தவறாக சொல்லி கொடுப்பான், பலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. பலம்னா உடல் பலம் கிடையாது, ஆன்மீக பலம். பலராமர் சங்கர்ஷன் அளிக்கும் ஆன்ம பலத்தின் மூலமாக ஆன்மீக ஞானம் பெற முடியும். இந்த புவியீர்ப்பு சக்தின்னு பேர் கொடுத்தாங்க சயின்டிஸ்ட்டு. ஆக்சுவலாக அது சங்கர்ஷனுடைய சக்தி தான். ஓகே, அதனால் பலராமர் வந்து ஆதிகுரு, சங்கர்ஷன் மூல ஆதிகுரு, ஆன்மீக குரு. எல்லா ஆன்மீக குருவுமே நித்யானந்த பிரபுடைய பலராமருடைய சங்கர்ஷனுடைய ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதி. ஓகே, இது நம்ம புரிந்து கொள்ளணும். ஓகே, ஹரிணி படி, இங்கிலீஷ் படிக்க இல்லையா? That's ordered by the Supreme Personality of Godhead. Yogamaya circumambulated the Lord and then appeared within this material world according to his order. When Yogamaya, the supreme power of the supremely powerful personality of Godhead, transferred Lord Sesha from the womb of Devaki to the womb of Rohini, both Devaki and Rohini were under the Yogamaya spell, which is called Yoga Nidra. When this was done, people thought that Devaki's 7th pregnancy had been a miscarriage. Thus, although Balarama appeared as son of Devaki, he was transferred to the womb of Rohini to appear as his son. After this arrangement, the Supreme Personality of Godhead Krishna, who is always ready to protect his unalloyed devotees, entered within the mind of Vasudeva as the Lord of the whole creation, with full inconceivable potencies.
It is understood in this connection that Lord Krishna first of all situated himself in the unalloyed heart of Vasudeva and was then transferred to the heart of Devaki. He was not put into the womb of Devaki by seminal discharge. The Supreme Personality of Godhead, by his inconceivable potency, can appear in any way. It is not necessary for him to appear in the ordinary way by seminal injection within the womb of a woman. When Vasudeva was sustaining the form of the Supreme Personality of Godhead within his heart, he appeared just like the glowing sun, whose shining rays are always unbearable and scorching to the common man. The form of the Lord situated in the pure unalloyed heart of Vasudeva is not different from the original form of Krishna. The appearance of the form of the Lord of Krishna anywhere and specifically within the heart is called Dhamma. Dhamma refers not only to Krishna's form but also his name, his qualities and his paraphernalia. Everything becomes manifest simultaneously. Thus, the eternal form of the Supreme Personality of Godhead with full potencies was transferred from the mind of Vasudeva to the mind of Devaki, exactly as the setting sun's rays are transferred to the full moon rising in the east. Lord Krishna, the Supreme Personality of Godhead, thus entered the body of Devaki from the body of Vasudeva, without being subject to any of the conditions of an ordinary living entity. Since Krishna was there, it is to be understood that all his plenary expansions, such as Narayana and incarnations of like Lord Narasimha and Varaha, were with him, and they also were not subject to the condition of material existence. In this way, Devaki became the residence of the Supreme Personality of Godhead, who is one without second and the cause of all creation. Devaki became the residence of the absolute truth, but because she was confined within the house of Kamsa, she looked just like a suppressed fire or like misused education. When the fire is kept in the jug, the illuminating rays of the fire cannot be very much appreciated. Similarly, misused knowledge, which does not benefit the people in general, is not very much appreciated. So Devaki was kept within the prison walls of Kamsa's palace, and no one could see her transcendental beauty, which resulted from her conceiving the Supreme Personality of Godhead. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இருக்கு. ஒன்று வந்து வசுதேவருடைய இதயத்திலேருந்து தேவியோட இதயத்துக்கு கிருஷ்ணர் ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படுறார். ஓகே, ஸோ இனிஷியேஷன் அப்படின்னா இதயத்திலேருந்து தான் அறிவு வரும். இதயத்திலேருந்து இன்னொரு இதயத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி தான் கிருஷ்ணர் வந்து போகிறார். ஓகே, ஒரு இதயத்துலேருந்து இன்னொரு இதயத்துக்கு போகிறார். அப்புறம் மீட்டில் வேணால் போடுங்க. மீட்டில் போட்டால் எடுக்க தெரியுமா உங்களுக்கு? டெல்லி பிரபு மீட்டில் போட்டால் எடுப்பீங்களா? எடுக்க தெரியுமா உங்களுக்கு? நான் மீட்டில் போடுறேன், உங்களை எடுக்க முடியாதுன்னு பாருங்கள். மியூட்டில் ஒரு பட்டன் இருக்கும். ஓகே, இப்போ நான் போடுறேன் உங்களை. இப்போ வந்து நீங்கள் மியூட்டில் போயிட்டீங்க, நீங்கள் பேச எனக்கு கேட்காது. இதை அன்மியூட் பண்ணிக்கணும், நீங்கள் பேசும்போது அன்மியூட் பண்ணணும். டெல்லி பிரபு, இப்போ நீங்கள் மீட்டில் போயிட்டீங்க. ஸோ அதனால் இதயத்துலேருந்து இதயம் கான்செப்ட் பண்ணுறான். ஓகே, இன்னொன்று என்னென்னா, கிருஷ்ணர் வந்து நார்மலாக ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி பிறக்கலை. ஓகே, அவர் எப்படி பிறந்திருக்காரு? அவர் வந்து நம்ம நார்மல் குழந்தை கிடையாது இல்லையா, தெய்வீக குழந்தைனால அவர் வந்து ஒரு இதய மூலமாக அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறார். இதே தான் பாகவத்துடைய ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தை சொல்லுவாங்க. தேனே பிரம்ம ஹிருதயம் ஆதிகபியே முகியந்தி எத் சூரையா. பிரம்மாவோட இதயத்தில் நான் வந்து நாலேஜ் கொடுத்தேன்னு சொல்லி கிருஷ்ணா சொல்கிறார். பிரம்மா என்ன பண்ணார்? நிறையா தபஸ்யா பண்ண பிறகு கடைசியில் அது கிடச்சிது. தபஸ்யா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நமக்கு கொடுத்த தபஸ்யா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த தபஸ்யா வந்து நம்ம பண்ணணும். ஓகே, இது ஆச்சாரியர்கள் சொன்ன மாதிரி 14 நாளில் மினிமம் பண்ணி 4 ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி கிருஷ்ணனுடைய கிடைக்கும். கிருஷ்ணன் நம்ம இதயத்தில் வருவார்.
யார் இதயத்தில் கிருஷ்ணர் வராரோ அவங்க தாமான்றாங்க. ஓகே, தாமானா புரியுது இல்லையா? தாமம் கோயில். ஸோ எந்தெந்த பர்சன் வந்து கிருஷ்ணரை ரியலைஸ் பண்ணி அவரை கேரி பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே தாமம் தான். ஓகே, வேறு மாதிரி இதில் சொல்கிறாங்க. ஓகே, ஈஸ்வர் ஜெயஸ்ரீ மாதாஜி படிங்க 29. ஆனால் தங்கை தேவகி. சரிங்க. ஆனால் தங்கை தேவகியின் பரமனான அழகை கண்ட கம்சன் அது முழுமுதற் கடவுளை கர்ப்பத்தில் தாக்கி இருந்ததால் அவளுக்கு ஏற்பட்டது என்பதை புரிந்து கொண்டான். இவ்வளவு அற்புதமான அழகு அவளுக்கு அதற்கு முன்பு எப்போது இருந்ததில்லை. தேவகியின் கர்ப்பத்தில் ஏதோ ஒரு அற்புதம் உள்ளது என்பதை அவன் புரிந்து கொண்டான். இதனால் அவனுக்கு மனக்கலக்கம் ஏற்பட்டது. வருங்காலத்தில் முழுமுதற் கடவுள் தன்னை நிச்சயம் கொள்வார் என்பதை அவன் அறிந்திருந்ததால் அவர் இப்போது வந்துவிட்டார் என்பதை உணர்ந்தான். கம்சன் ஆலோசிக்கலானான். தேவகியை என்ன செய்யலாம்? நிச்சயமாக கிருஷ்ணராகிய விஷ்ணு அவளின் கர்ப்பத்தில் இருக்கிறார். எனவே தேவர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற கிருஷ்ணர் வந்தாயிற்று. நான் உடனடியாக தேவியை கொன்றாலும் கிருஷ்ணரின் நோக்கத்தை முறியடிக்க இயலாது. விஷ்ணுவின் நோக்கத்தை யாராலும் தோற்கடிக்க முடியாது என்பதை கம்சன் அறிந்திருந்தான். கடவுளின் விதிகளை முறியடிக்க முடியாது என்பதை புத்தியுள்ள எவனும் அறிவான். அசுரர்கள் எத்தனை இடையூறுகளை விளைவித்தாலும் கடவுளின் திட்டம் நிறைவேறிவிடும். கம்சன் எண்ணினான், இப்போது நான் தேவையை கொன்றால் விஷ்ணு தமது எண்ணத்தை மேலும் தீவிரமான வழிகளில் நிறைவேற்றுவார். இந்த சமயத்தில் தேவையை கொள்வது கொடிய செயலாக கருதப்படும். இக்கட்டமான நிலையில் கூட ஒருவன் தன் பெயரை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. இப்போது நான் தேவையை கொள்வது எனது பெருமைக்கு இழுக்கு. தேவகி ஒரு பெண், என் பாதுகாப்பில் இருப்பவள், அதிலும் கர்ப்பமாய் இருப்பவள். இப்போது நான் அவளை கொன்றால் என் வாழ்வு காலத்தில் நான் சம்பாதித்துள்ள நற்பெயர் எல்லாம் அழிந்து போகும். அவன் மேலும் சிந்தித்தான், மிகவும் கொடுமையாக நடந்து கொள்பவன் தன் வாழ்நாள் காலத்திலேயே மடித்தவனுக்கு சமமாவான். கொடூரமாக நடந்து கொள்பவன் அவனின் வாழ்நாளிலும் அவன் மடிந்த பின்பும் மக்களால் சபிக்கப்படுகிறான். அப்படிப்பட்டவன் தன்னை தன் உடலோடு ஐக்கியப்படுத்திக் கொள்வதால் நிலையிழந்த நரகத்தின் மிக இருளான பகுதிக்கு தள்ளப்படுகிறான். இவ்வாறாக கம்சன் தேவையை கொள்வதால் ஏற்படும் விளைவுகளை பல கோணங்களிலிருந்து ஆராய்ந்தான். தேவையை அப்போதே கொல்லாமல் பின்பு பார்த்து கொள்ளலாம் என்று கம்சன் இறுதியாக முடிவு செய்தான். ஆனால் முழுமுதற் கடவுளுக்கு எதிராக அவன் மனதில் பகை மூண்டது. குழந்தை பிறந்ததும் அதை கொன்று விடலாம் என்ற எண்ணத்தில் அவன் பொறுமையாக காத்திருந்தான். இவ்வாறாக அவன் உள்ளத்தில் கிருஷ்ணருக்கு எதிரான பகை உணர்வு நிரப்பி இருந்ததால் நீழ்ந்திருக்கும் போதும், தூங்கும் போதும், நடக்கும் போதும், உண்ணும் போதும் எல்லா நிலைகளிலும் கிருஷ்ணரையும் விஷ்ணுவையும் பற்றிய எண்ணிக்கொண்டிருந்தான். அவனின் மனம் முழுமுதற் கடவுள் பற்றிய எண்ணத்திலேயே மூழ்கியிருப்பதால் தன்னை சுற்றி எங்கும் அவன் கிருஷ்ணராகிய விஷ்ணுவையே கண்டான். அவன் விஷ்ணுவை பற்றிய எண்ணிக்கொண்டிருந்தாலும் அவனை பக்தன் என்று அழைப்பதற்கு இல்லை. ஏனெனில் அவன் கிருஷ்ணரை பகைவனாக கருதி எண்ண கொண்டிருந்தான். பரம பக்தனின் மனமும் எப்போதும் கிருஷ்ணரை எண்ணிக்கொண்டிருக்கும் என்றாலும் அவன் அவரை அன்புடன் நினைப்பது கிருஷ்ண உணர்வாகும். பகமையுடன் எண்ணுவது கிருஷ்ண உணர்வாகாது. நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ தேவியை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி கம்சன் முடிவு பண்ணுறான். ஓகே, கொன்னா பாவம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? நம்ம நற்பேர் சம்பாதிச்சிருக்கோம், அதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும்னு நினைக்கிறோம். அவனுக்கு கூட அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது. இப்போ உள்ளவங்க கம்சனோட மோசமாக இருக்கிறாங்க. அப்படி தான் நம்ம கன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்சன் எப்பயுமே கிருஷ்ணன் நினச்சிட்டே இருக்கார். ஆனால் கிருஷ்ணரை பார்த்து என்ன பண்ணுறாரு? அவர் பயமாக இருக்கிறார் இல்லையா? பயப்படுறார். அதனால் இது வந்து பக்தின்னு சொல்ல முடியாது. ஆனால் கம்சனுக்கும் ஒரு மெர்ஜார மாதிரி அவருக்கு கிடச்சிது, வாய்ப்பு கிடச்சிது ஆன்மீகத்தில். கம்சன், சிசுபாலன் இவங்கெல்லாம் கிருஷ்ணனுடைய எதிரிகள். அவங்களுக்கும் கிருஷ்ணனுடைய ஒளிவட்டத்தில் மெர்ஜார மாதிரி கிடைக்கிது வாய்ப்பு. யோகிகள் தியானம் பண்ணுறாங்களே ரொம்ப காலமாக, அவங்களுக்கும் அதே வாய்ப்பு தான். ஆனால் பக்தனுக்கு அப்போ அதை விட அதிகம்தான். கிருஷ்ணனுடைய பக்தனாக இருந்தால் அவர் நினச்சிட்டே இருந்தோன்னா அவருடைய லிபரேஷன், விடுதலை வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ கம்சன் எப்பயுமே கிருஷ்ணன் நினச்சிட்டே இருந்தான். ஸோ நம்மளும் கிருஷ்ணன் நினச்சிட்டே இருக்கணும். கம்சன் மாதிரி நினைக்கலாம்னா கிடையாது. தஸ்மாத் பயன அனுபந்தேனா பயனமா ஒரு ஸ்லோகம் வரும் ஆக்சுவலாக ஸ்ரீமத் பாகத்தில். எப்படி யாரெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிர்வயிரேன பயனவா தஸ்மாத் பயிர அனுபந்தி. சில பேர் பகைமையில் நினைப்பாங்க கிருஷ்ணரை, பயத்தில் நினைப்பாங்க. சில பேர் பக்தியில் நினைப்பாங்க.
ஸோ யார் ஒருத்தர் அனுகூலமாக நினைக்கிறாங்களோ, பக்தியில் நினைக்கிறோம், அவங்க தான் பக்தர். ஓகே, கம்சன் சிசுபாலன் என்ன நினைக்கிறாங்க? பயத்துலையும் பொறாமையிலும் நினைக்கிறான். ஓகே, அதனால் அவங்க வந்து பக்தர்கள்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குறாரு கிருஷ்ணர். ஏன்னா கிருஷ்ணரை பொறுத்தவரை எல்லாருமே அவருடைய குழந்தைங்க. அதனால் கிருஷ்ணர் வந்து அவருக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குறாரு. யாருக்கு? கம்சருக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குறாரு. ஓகே, டெல்லி பிரபு நீங்கள் அன்மியூட் பண்ணணும். இப்போ பண்ண முடியுதான்னு பாருங்கள். 31வது பக்கம் படிக்கணும். நீங்கள் பண்ண முடியுதா அவங்களால? டெல்லி பிரபு நீங்கள் அன்மியூட் பண்ணணும். அந்த ஒரு இது ஐகான் இருக்கு பாருங்க, சிகப்பு கலரில் இருக்கு பாருங்க, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அன்மியூட் ஆகிடும். ப்ரெஸ் பண்ணுங்கள். அது வந்து சிவப்பு கலர் மாறிடணும். சிவப்பு கலர் போயிடுச்சுன்னா நீங்கள் பேசுறது கேட்கும். முதல்ல இருக்கும் அந்த பட்டன். முதல்ல லெஃப்ட் சைடில் அந்த பட்டன் இருக்கும். நீங்கள் பேசுறது கேட்காது யாருக்குமே. அந்த முதல்ல இருக்க சிவப்பு கலர் பட்டன் லேசாக அமுக்கணும். அந்த சிவப்பு கலர் போயிடணும். அப்போ தான் நீங்கள் பேச முடியும். சரி பாருங்க, கை தூக்குங்க. பண்ண முடியலாம் கை தூக்குங்க. பண்ண முடிச்சா சொல்லுங்க. பண்ண முடிஞ்சா நீங்கள் பேசிடலாம். பண்ணிட்டீங்க. வெரி குட். இப்போ பேசுங்க. 31வது பக்கம் பிரபு. 31வது பக்கம். அது சமயம் பிரம்மாவும் சிவனும். அது சமயம் பிரம்மாவும் சிவனும் நாரத போன்ற மகாமுனிவர்களும் தேவர்களும் புடை சூழ பிறகு தெரியாமல் கம்சனின் மனைக்குள் பிரவேசித்த பக்தர்களுக்கு மிகவும் பிடித்தமானவையும் அவர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்யவுமான சில குறிப்பிட்ட விதிகளை இறைவனை நோக்கி இசைக்க தொடங்கினார்கள். பகவான் தன் வாக்கை காப்பாற்றுவார் என்று புகழ்ந்தார்கள். பகவத்கீதையில் கூறப்படுவது போல் துக்கர்களை அழித்து பக்தர்களை பரிபாலிப்பதற்காக கிருஷ்ணர் அளித்துள்ள வாக்கு உறுதிமொழி. அந்த உறுதிமொழியை காப்பாற்றுவதற்காக பகவான் ஆகிய கிருஷ்ணர் தேவகியின் கற்பகத்தில் எழுந்தருளினார் என்பதை தேவர்கள் அறிந்து கொண்டார்கள். தனது திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பகவான் தோன்ற போகிறார் என்பதை அறிந்த தேவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுற்றார்கள். சத்தியம் கர்மம், அதாவது அறிந்த தேவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுற்றார்கள். அதாவது உன்னதமான பூரண சத்தியம் என்று அவர்கள் பகவானை அழைத்தார்கள். எல்லோரும் சத்தியத்தை தேடுகிறார்கள். இது தத்துவ ரீதியான வாழ்வு முறை. கிருஷ்ணரை உன்னதமான பூரண சத்தியம் என்பது தேவர்கள் வாழ்வு முறை. கிருஷ்ணரை உன்னதமான சத்தியம் என்பது தேவர்கள் தரும் செய்தி. கிருஷ்ணர் உணர்வை முழுமையாக பெறுவார்கள். பூரண சத்தியத்தை அறிய முடியும். கிருஷ்ணரின் பூரண சத்தியம் புறவன்மை முக்காலத்துக்கும் பொருந்தும் உண்மையாகாது. காலம் கடந்து நிகழ்வது தருவது என்று 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. புற உலகில் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 பிரிவுகளில் காலம் இயங்குகிறது. ஆனால் படைப்புக்கு முன் கிருஷ்ணர் இருந்தார். படைப்பு அழியும் போது கிருஷ்ணர் இருப்பார். எனவே எல்லா அவரே பூரண சத்தியம். பௌதிக உலகில் ஏதாவது உண்மை இருக்குமானால் அது பரம சத்தியமான கிருஷ்ணரிடமிருந்து தோன்றுவதே. இவ்வுலகில் பிறக்கும் சிறப்புகள் எல்லாம் கிருஷ்ணரிடமிருந்து பெறப்படுவே. இந்த மனிதர்களில் பெறப்படும் செல்வாக்களால் ஏற்படுவதே. இவ்வுலகில் காணப்படும் பலத்துக்கு எல்லாம் மூல காரணம் கிருஷ்ணரே. இந்த ஜட உலகில் கல்வியும் அறிவும் காணப்படுகிறது என்றால் அதற்கு காரணமானவர் கிருஷ்ணரே. எனவே உலக சார்புடைய எல்லா உண்மைகளும் தோற்றுவாயாக கிருஷ்ணரே. பௌதிக உலகம் 5 அடிப்படையான பொருட்களானது. அவை மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இவை போன்ற எல்லா பொருட்களும் கிருஷ்ணரிடமே தோன்றியவை. இந்த பஞ்சபூதங்களும் பௌதிக தோற்றத்துக்கு காரணமானவை என்பதை பௌதிக விஞ்ஞானிகள் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் அடிப்படையில் பொருட்கள் அவற்றின் சூழ மற்றும் சூட்சும நெறிகளில் கிருஷ்ணரால் உடனுடன் உண்டாக்கப்படுபவை. பௌதிக உலகத்தில் தேவைப்படும் உயிரினங்கள் எல்லாம் அவரின் சக்தியினுள் உண்டாக்கப்படுபவை. சக்திகளான உயர்நிலை சக்தி மற்றும் கீழ்நிலை சக்திகளின் சேர்க்கை என்பது பகவத்கீதையின் 7வது அத்தியாயத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. உயிரினங்கள் உயர்நிலை சக்தியை சார்ந்தவை. உயிரற்றவர் பொருட்கள் அவற்றின் கீழ்நிலை சக்தி அதன் தரும் ஒடுங்கிய நிலையில் எல்லாம் கிருஷ்ணரில் அடங்கியிருக்கின்றன. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. சரிங்க சார்.
இப்போ திருப்பி நீங்கள் அந்த பட்டனை அமுக்குனீங்கன்னா அது மியூட் போயிடும், நீங்கள் பேச யாரும் கேட்காது. அதை வந்து நம்ம பேசும்போது அதை அமைக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சது. கரெக்டு, தேங்க்யூ மேடம். ஸோ 5 பொருளானது தான் எல்லாமே. ஓகே, நில, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது சயின்டிஸ்ட்க்கு தெரியும், ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க அது மட்டும் தான் ஒத்துப்பாங்க, பகவான் ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய பிரச்சனை. ஸோ எல்லாமே கிருஷ்ணன்டேருந்து வந்தது தான். தேவர்களுக்கு வந்து கிருஷ்ணன் வரான்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி. சுரா அசுரா. சுரானா தேவர்கள், அசுரானா அரக்கர்கள். சுரானா விஷ்ணு வர்ஷிப் பண்ணுற, விஷ்ணுவை கும்பிடக்கூடியவங்களாம் சூரா, சூரர்கள். அசுரர்கள்னால் விஷ்ணு வர்ஷிப் பண்ண மாட்டான், கும்பிட மாட்டான், அது அசுரர்கள். இப்படி தான் வந்து சாஸ்திரத்தை சொல்கிறான். ஓகே, இது இப்போ 32 மலைவாசம் படிங்க. ஹரே கிருஷ்ணா பகவதி. ஹரே கிருஷ்ணா. பௌதிக பிரபஞ்சத்தை விரிவாக ஆராய்வதன் மூலம் தேவர்கள் முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணரின் உன்னதமான தோற்றத்துக்கான வழிபாட்டை தொடர்ந்து நடத்தினார்கள். இந்த பிரபஞ்ச தோற்றம் என்பது என்ன? அது ஒரு மரம் போன்றது. ஒரு மரம் நிலத்தின் மேல் நிற்கிறது. அது போலவே பிரபஞ்ச தோற்றம் எனும் மரம் காலப்போக்கில் வெட்டுப்படுவதற்கு உரியதென்பது. மரம் விருட்சம் என்றால் இறுதியில் வெட்டப்படுவதற்கான ஒன்று என்று பொருள். ஆகவே பிரபஞ்ச தோற்றம் எனும் மரத்தை இறுதி உண்மையாக ஒப்புக்கொள்வதற்கு இல்லை. பிரபஞ்ச தோற்றம் காலத்தின் பாதிப்புக்கு உட்பட்டது. ஆனால் கிருஷ்ணரின் உடல் நித்தியமானது. பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் இருந்திருக்கிறார். பிரபஞ்சம் நடைபெறும் போதும் இருக்கிறார். பிரபஞ்சம் அழிக்கப்பட்ட பின்பும் அவர் தொடர்ந்து இருப்பார். பிரபஞ்ச தோற்றம் எனும் மரம் பௌதிக இயற்கை எனும் நிலத்தின் மேல் நிற்பதான உதாரணம் கதா உபனிஷத்துமே இடம்பெற்றுள்ளது. இந்த மரத்தில் துன்பம், இன்பம் ஆகிய 2 வகையான பழங்கள் உள்ளன. உடலாகிய மரத்தில் வசிப்பவர்கள் 2 பறவைகளை போன்றவர்கள். ஒரு பறவை கிருஷ்ணரின் ஸ்தானியப்படுத்தப்பட்டுள்ள அம்சமான பரமாத்மா, மற்றொன்று உயிராத்மா. ஜீவாத்மா பிரபஞ்ச தோற்றத்தின் பழங்களை உண்கின்றது. சில வேளைகளில் இன்பமென பழத்தையும் சில வேளைகளில் துன்பமென பழத்தையும் சாப்பிடுகிறது. ஆனால் இன்ப துன்பமாகிய எப்பழத்தையும் உண்ணும் ஆவல் மற்றொரு பறவைக்கு இல்லை. ஏனெனில் அது தன்னுள் திருப்தி பெற்றுள்ளது. உடலாகிய மரத்தில் உட்கார்ந்திருக்கும் ஒரு பறவை பழங்களை தின்று கொண்டு இருந்ததென்றும் மற்ற பறவை அதை பார்த்து கொண்டு இருந்ததென்றும் கதா உபநிஷத் கூறுகிறது. இந்த மரத்தின் தேவர்கள் 3 திசைகளில் செல்கிறது. அதாவது மரத்தின் வேர் பௌதிக இயற்கையின் 3 குணங்களை கொண்டுள்ளது. சாத்வீக குணம், தீவிர குணம், அறியாமை குணம். மரத்தின் வேர் பூமிக்கு அடியில் பரவி செல்வது போல் ஜட இயற்கையின் குணங்களோடு தொடர்பு கொள்ளும் ஒருவன் தன் பௌதிக இருப்பை வளர்த்துக் கொள்கிறான். இந்த பழங்களின் சுவை 4 வகையானவை. தர்ம உணர்வு, பொருளாதார முன்னேற்றம், புலன் திருப்தி, இறுதியில் முக்தி. ஜட இயற்கையின் இந்த 3 குணங்களோடு ஏற்படும் தொடர்பை பொறுத்து அவரவர் அனுசரிக்கும் தர்ம முறைகள், பொருளாதார நடவடிக்கைகள், புலன் திருப்திக்கான செயல்கள், முக்திக்கான நடவடிக்கைகள் பல வகைகளில் அமையும். பெரும்பாலான இக உலக அலுவலர்கள் அறியாமை குணத்தை சார்ந்தவை. ஆனால் 3 குணங்கள் இருப்பதால் சில வேளைகளில் சாத்வீகமோ தீவிரமோ அறியாமை குணத்தோடு கலக்கக்கூடும். இந்த ஜட பழங்களின் லௌகீக சுவை 5 புலன்களின் மூலம் அனுபவிக்கப்படுகிறது. அறிவை பெற உதவும் 5 புலன்களும் 6 வகையான உந்துதல்களுக்கு உட்படுகின்றன. புலம்பல், மாயை, நோய், மரணம், பசி, தாகம். பௌதிக தோற்றமான ஜட உடல் 7 அடுக்குகளை கொண்டது. தோல், தசை, சதை, ஊன், எலும்பு, கொழுப்பு, இந்து. அம்மரத்தின் கிளைகள் 8 மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம். இந்த உடலுக்கு 9 வாயில்கள் உள்ளன. 2 கண்கள், 2 மூக்கு துளைகள், 2 காதுகள், வாய், ஜனநேந்திரியம், மூலத்வாரம். உடலுக்குள் இயங்கும் 10 வகையான காற்று உள்ளது. பிராண, அபான, உதான, வியான, சமான இத்தியாதி. முன் விளக்கப்பட்டது போல் இந்த மரத்தில் அமர்ந்திருக்கும் 2 பறவைகளாவன ஜீவாத்மா, பரமாத்மா. இங்கு விவரிக்கப்பட்ட படிச்சீங்களா? ஒரு பக்கம் தமிழ்ல படிச்சீங்க. ஒன் பேஜ் மேல படிச்சிட்டோம்ல, என்ன நீங்க படிச்சிட்டீங்களா? இன்னும் ஒரு 2 இன்னும் இருக்கு பிரபு. இல்ல ஒரு பக்கம் முடிச்சிட்டீங்களா? மீன்ஸ் நெக்ஸ்ட் பேஜ் வந்துருக்கு. நெக்ஸ்ட் பேஜ். சரி ஓகே. ஓகே, தேங்க் யூ ப்ரோ. ஸோ
சரி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த சயின்டிஃபிக் இந்த சாங்கிய ஃபிலாசபி அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது. ஓகே, இந்த பௌதிக இயற்கையை இந்த பௌதிக இயற்கை வந்து கிருஷ்ணன் தோணுது. ஆனால் அந்த பௌதிக இயற்கை வந்து தற்காலிகமானது. இதுக்கு ஒரு டைம் இருக்குது, வரும், இருக்கும், போயிடும். ஆனால் அதுக்கு முன்னாலேயும் கிருஷ்ணன் இருப்பார், பின்னாலேயும் கிருஷ்ணன் இருக்கார், நடுவுலையும் கிருஷ்ணன் இருப்பார். ஓகே, அதனால் அந்த பௌதிக இயற்கை வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து தோற்றமும் இருக்கும், மறைவும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபிலாசபி கொடுக்குறாங்க, எப்படி என்னென்ன மூலக்கூறுகள்லாம் இருக்குங்கிறத ஃபிலாசபி கொடுக்குறாங்க. காரணம் உனக்கு எங்கேயும் தெரியுதா? படி. The root cause தானே? The root cause of the material manifestation described here is the Supreme Personality of Godhead. The Supreme Personality of Godhead expands himself to take charge of the three qualities of material world. Vishnu takes charge of the mode of goodness, Brahma takes charge of the mode of passion, and Shiva takes charge of the mode of ignorance. Brahma, by the mode of passion, creates this manifestation. Lord Vishnu maintains his manifestation by the mode of goodness, and Lord Shiva annihilates it by the mode of passion, mode of ignorance. The whole creation ultimately rests in the Supreme Lord. He is the cause of the creation, maintenance, and dissolution. And when the whole manifestation is dissolved in its subtle form as his energy, it rests within his body. At present, the demigod prayed. The Supreme Person, Lord Krishna, is appearing just for the maintenance of this manifestation. Actually, the Supreme Cause is one, but less intelligent persons, being deluded by the three modes of material nature, sees that the material world is manifested through different causes. Those who are intelligent can see that the cause is one, Krishna. As it is stated in the Brahma Samhita, Ishvara Parama Krishna Sachidananda Sarva Karana Karanam. Krishna, the Supreme Personality of Godhead, is the cause of all causes. Brahma is the deputed agent of the creation for creation. Vishnu is the expansion of Krishna for maintenance, and Lord Shiva is the expansion of Krishna for dissolution. Our dear Lord, the demigods prayed, it is very difficult to understand your eternal form or personality. People in general are unable to understand your actual form. Therefore, you are personally discerning to exhibit your original eternal form. Somehow people can understand the different incarnations of your lordships, but they are puzzled to understand the eternal form of Krishna with two hands moving among human beings, exactly like one of them. This eternal form of your lordship gives ever-increasing transcendental pleasure to the devotees, but for the non-devotees, this form is very dangerous. As stated in Bhagavad Gita, Krishna is very pleasing to the sadhus, Paritranaya Sadhuna, but this form is very dangerous for the demons, because Krishna also descends to kill the demons. He is therefore simultaneously pleasing to the devotees and dangerous to the demons. ஒரே ஒரு பிராக படிச்சது முடிச்சலாம். Our dear lotus-eyed Lord, you are the source of the pure goodness. There are many great sages who simply by samadhi or transcendentally meditating upon your lotus feet and thus being observed in your thoughts have easily transformed the great ocean of nescience created by the material nature into no more than a water in a calf's footprint. The purpose of meditation is to focus the mind upon the personality of Godhead, beginning from his lotus feet. Simply by meditation on the lotus feet of the Lord, the great sages cross over this vast ocean of material existence without difficulty. Thank you. இப்போ 35வது பக்கத்தில் ஸ்வயம் பிரகாசமானவரே அதில் ஆரம்பிக்கணும். ஓகே, ஸ்வயம் பிரகாசமானது அதில் ஆரம்பிக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஈஸ்வர் ஜெய்ஸ்ரீ மாதாஜி. நெக்ஸ்ட் இது படிக்கலாம் நம்ம 35வது பக்கத்தில் ஸ்வயம் பிரகாசமானவரே. இப்போ படிக்கமா பிரபு? இப்போ வேணாம், இப்போ நான் முடிச்சுக்கலாம். நம்ம டைம் ஆயிடுச்சு. இன்னும் 5 நிமிஷம் கரெக்டாக நம்ம பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கிலீஷ் வந்து 31. ஓகே, ஓ செல்ஃப் illuminated one அதில் ஆரம்பிக்கணும். ஓகே, 31 பேஜ்.
ஸோ இதில் வந்து நிறையா கருத்துக்கள்லாம் ப்ரோபா சொல்லியிருக்காரு. இதில் பாருங்கள், ஒரு ஸ்லோகம் அருமையாக இது சொல்லியிருக்காரு. எப்படி இந்த பௌதியில் இருக்குன்னா, ரொம்ப சம்சார கடல் தாண்டது கஷ்டம் இருந்தாலும் யார் ஒருத்தர் கிருஷ்ணனுடைய பொற்பாதங்களில் தியானம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க வந்து இந்த சம்சார கடல் வந்து ரொம்ப ஈஸியாக எளிதாக கடந்துடலாம். எப்படியா, ஒரு கன்றுக்குட்டியோடைய அந்த கால் சுவடில் எவ்வளோ தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை கடக்கிற மாதிரி தான் இந்த கடல். ஓகே, சமாசிதையே பத பல்லப்பலம் மகத் பன்னிய புண்ணிய சோமராரே பவாம்புதி வத்ச பதம் பரம்பரம் பதம் 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 எத்தியபதம் ந தேசம் பதம் பதம் எத்தியபதம் ந தேசம். இது மாதிரி புண்ணிய யசோ முராரி, முராரி யார் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு இந்த பௌதிக ஓஷன் வந்து ஒரு கன்றுக்குட்டியில் இருக்கக்கூடிய காஃப் ஹூப் பிரிண்டோட தண்ணி தான். அந்த கலக்கிரமாக ஈஸியாக கடந்துடலாம். ஓகே, அதனால் பகவானுடைய பொற்பாதங்களில் மெடிடேட் பண்ண சொல்கிறாங்க. இதே தான் குந்தி மரணி சொல்கிறாங்க. ஷின்வந்தி காயந்தி கிரணந்தி அபிஷ்ணக ஸ்மரந்தி நந்தந்தி தவேதம் ஜன தாயே வச்சிரந்தி தாயே பஷ்யந்தி அச்சியதாவகம் பவப்பிரவாக உபரமம் பதாமுஜம். குந்தி மரணி இதே மாதிரி தான் மெடிடேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் யார் ஒருத்தர் கிருஷ்ணரை மெடிடேட் பண்ணுறாங்களோ மிகப்பெரிய சாதுக்கள் போயிடுறாங்க, அந்த லோகத்துக்கு போயிடுறாங்க. அதனால் பகவானுடைய பர்பஸ் ரெண்டு தான். ஒன்று பக்தர்களை பாதுகாக்கிறது, இன்னொன்று அரக்கர்களை அழிக்கிறதுக்கு. பரித்ராண சாதனா விநாயகம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகேகே. அதனால் நம்ம வந்து இந்த கிருஷ்ணன்ற புக்கில் வந்து இவ்வளோ தெளிவாக வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, 31வது பக்கம் இங்கிலீஷில் படிக்கணும், 35 தமிழில் தாமரை போன்ற அழிய கண்களை விட அதான் ஸ்வயம் பிரகாசம் வரை அது படிக்கணும். ஓகே, ஸ்வயம் பிரகாசம். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னு நம்ம வந்து பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். எது கேள்வி இருக்கா? சொல்லுங்கள் பிரபு. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ பிரபு. எது பாயிண்ட்ஸ் இருக்கா உங்களுக்கு? எது கேள்வி இருக்கா? ஓகே, எதுவும் கேள்வி இல்லை. சரி, இப்போ வந்து பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். இல்லை, கருத்துக்கள் ஷேர் பண்ணலாம் எல்லாரும். ஜெய்ஸ்ரீ மாதாஜி, நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது கருத்துக்கள்னா சொல்லுங்கள், பாயிண்ட் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. சாணக்கியர் வந்து பெண்களையும் அரசியல்வாதிகளையும் நம்ப வேண்டாம் என்கிறாரு. கம்சன் வந்து மிகவும் மோசமானவன். கிருஷ்ணருக்கு வந்து பலவிதமான சக்திகள் இருக்கின்றது. மிகுந்த சக்தி வந்து யோகமாய சக்தி. ஓகே, ஸோ சாணக்கிய மனிதர்கள பெண்களையும் பொலிட்டிஷியன் நம்பாதுன்னா பெண்கள்லாம் நம்ம கிடையாது. ஓகே, கிருஷ்ணாவோட பெண்கள் கிடையாது. தயவுசெய்து ஒரு மாதாஜி அழுதுகிட்டே இருந்தாங்க பிரபுபாதத்தை, என்ன இது மாதிரி சொல்லிட்டீங்களே, பெண்களுடைய மூளை சின்னது, ஆண்களுடைய மூளை பெருசு. இல்லை, அது வந்து கிருஷ்ணன் நீ பெண் நினச்சாதான்னு சொல்லி பிரபா சொன்னார். ஓகே, எப்பவுமே கிருஷ்ணோட பெண்களை வந்து அவர் வந்து சுட்டி காட்டல. ஓகே, டெல்லி பிரபு, உங்களுக்கு எது கருத்து இருக்கா? நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? எதுவும் சொல்ல போறீங்களா? இப்போ வந்து நீங்க வந்து சொல்றீங்க இருக்குங்கல்ல, எல்லாருமே எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் நம்ம கிருஷ்ணர்கிட்ட சரணடையணும்னு. ஏன்னா இளைஞருக்கு வந்து எவ்வளவோ வரம் பெற்று இருந்தாலும் கடைசியில பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணர் தான் ஜெயிக்கிறாரு. நாராயணனா வந்து கரெக்ட். எப்பவுமே அம்மாக்கு நம்ம கிருஷ்ணர்கிட்ட சரண்டர் அடைஞ்சோம்னா எல்லா விதத்துல இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும்ன்ற. ஆமா, கரெக்ட். வெரி நைஸ் பிரபு. தேங்க்யூ பிரபு. மலையாளம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. யோகமயா சக்தியில தான் எல்லா பக்தர்களும் இருக்கிறாங்க. உடல் பலத்தால வந்து யாரும் ஆத்ம பலம் பெற முடியாது. பலராமன் என்னும் சங்காஷ்ணர் அளிக்கும் ஆத்ம பலத்தின் உதவியால் ஒரு ஆத்ம ஞானம் பெற இயலும். நாயம் ஹீனா நல்ல சொல்லுவாங்க இல்லையா? அது நான் இருக்கேன் ஹரணி. நாயம் ஹீனா இதில் கொடுத்துருக்காங்க, ஒரே நிமிஷம் பார்த்துடலாம். அது நல்ல ஒரு வாசகம். அது இவர் சொல்வார், ஆரம்பிச்சுட்டே வந்துருமா? அது நாயம் ஆத்ம பலஹீனேன லப்யா. 23 பக்கத்தில் 23 இங்கிலீஷில். நாயம் ஆத்மா பலஹீனேன லப்யா. இது தன்னுடைய இதனால புரிஞ்சுக்க முடியாது கிருஷ்ணரை. ஓகே, கிருஷ்ணர் வந்து பலராமர் கொடுத்த ஆன்மீக ஞானத்தை தான் புரிஞ்சுக்க முடியும் கிருஷ்ணரை. நாயம் ஆத்ம பலஹீனேன லப்யா. Without being sufficiently favored by பலராமர் ஃபேவர் பண்ணலாம் முடியாது. பலம்னா நம்ம எந்த பலம் கிடையாது. ஓகே, ஆன்மீக பலம். ஓகே, ஆன்மா புரிஞ்சுக்கணும். ஓகே, சண்முகராஜ் பிரபு கேட்டுட்டு இருக்காரு, அவர் பாயிண்ட்ஸ். உனக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா ஹரணி?
கம்சாவும் வந்து கிருஷ்ணரை பத்தி 24 மணி நேரம் யோசிச்சாங்க, சாப்பிடும்போது யோசிச்சாங்க. ஆமாம், பயத்தில் நினைக்கிறான். ஆனா வந்து அது வந்து டிவோஷனல் சர்வீஸா கன்சிடர் பண்ணிக்கூடாது. நம்ம வந்து ஃபேவரபிளா யோசிக்கிறது கிருஷ்ணரை பத்தி, அதுதான் வந்து டிவோஷனல் சர்வீஸ். பக்தியில் இருக்கிறதா டிவோஷனல் சர்வீஸ். சார் எவ்வளோ பாயிண்ட் இருக்கா? ஓகே, சரி, பரவாயில்ல. சரி, ஓகே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு, ஸ்ரீ மாதாஜி. சரி, நம்ம வந்து இப்போ இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம் நம்ம. ஓகே, இங்கே இருக்கிற வைஷ்ணவ ஆன்லைன் இருக்கிற வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சிந்தேவஜ பரிதானா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி போ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா.